கர்த்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக மீண்டும் நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன். நாம் சேர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நாம் கடந்த முறை நாங்கள் பார்த்தோம், ஏன் இயேசுவின் நிமித்தம் நான் பாடுகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி நாம் அநேக காரியத்தை நாம் கற்றுக்கொண்டோம். இந்த பாடு நம்முடைய வாழ்க்கையிலே வருவதனாலே அதை என்னுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தர் விரும்புகிறபடி என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றங்கள் காணப்படுகிறது. அப்போ இந்த பாடு தான் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரட்சிப்பு பூரணமடைய செய்கிறது. கர்த்தரிடத்தில் நாம் உறுதியாய் பற்றிக்கொள்ள எனக்கு உதவி செய்கிறது. அநேக காரியத்தை நாம் பார்த்தோம். அப்போ இந்த பாடு நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்று சொல்லி நாம் தான் பார்த்தோம் இந்த காரியங்களை. பாருங்கள், அப்போ இந்த பாடு பலவிதமாக நம்மை உருவாக்குறது. அதான் ஆண்டவர் இந்த பாடை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அதான் நாங்கள் பார்த்தோம். பிலிப்பியர் 1:29 சொல்ல இருக்கேன் பாருங்கன்னா, ஏனில் கிறிஸ்துவிடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதுக்கு உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. அப்போ இதுதான் இப்போ நமக்கு நன்மையை தெரிய வருகிறது. ஏன் ஆண்டவர் நாம் பாடுபடுகிறதுக்கு ஏன் அருளப்பட்டிருக்குன்னு சொல்லி இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். கடந்த முறை நாங்கள் பார்த்தீங்கன்னா பல காரியத்தை பார்த்தோம். 9வது நாங்கள் கடந்த முறை பார்த்தோம். அதாவது இந்த பாடுகள் வழியாய் கிறிஸ்துவின் சிந்தையை நான் ஆயுதமாக தரித்து கொள்வதற்காகத்தான் இந்த பாடின் வழியாக கர்த்தர் நம்மை நடத்துகிறாருன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அப்போ அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்ன அதை நாம் தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ தான் அந்த பாடின் வழியாய் போகும்போது அந்த சிந்தை எனக்கு நான் எடுக்க முடியும், கிறிஸ்துவின் சிந்தையை நான் எடுக்க முடியும். அதை நாங்கள் பார்ப்போம். ரோமர் 6:11 நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். பாருங்கள், அப்போ நாம் அந்த கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கிறிஸ்துவின் சிந்தை எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். அவர் இந்த உலகத்திலே வந்தது பாருங்கள், ஏதோ ஒரு கொஞ்சம் காலம் பூமியில் மனுஷரோடு இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவோம்னு இயேசு கிறிஸ்து வரவில்லை. அவர் எதுக்காக வந்தார்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய பாவத்துக்காக அவர் மரிக்க வந்தார். அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டுக்கொள்ள வந்தார். அதான் கிறிஸ்துவின் சிந்தை அதில் இருந்தது. அவர் பாடி நமக்காக சகித்தார், கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு, அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும். அப்போ அந்த சிந்தை எப்படிப்பட்டதாம்? அப்போ அவருடைய சிந்தை என்னென்னா, உலக மக்களுடைய பாவத்துக்காக அவர் மரித்தார். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அப்போ அந்த சிந்தை எனக்கு எப்படி வர வேணுமெண்டா, நானும் இந்த உலக இச்சைகளுக்கு, இந்த உலக பாவங்களுக்கு நான் மரிக்க வேண்டும். பாருங்கள், இன்னும் பார்த்து ரட்சிக்கப்பட்டாலும் கூட, ஞானஸ்நானம் எடுத்தாலும் கூட, இன்னும் எனக்குள்ள இந்த இச்சை இருக்கிறது, பண ஆசை எனக்குள் இருக்கிறது. பாருங்கள், கோபம் எனக்குள் இருக்கிறது, எனக்கு எரிச்சல் பொறாமை இருக்கிறது, சண்டை பண்ணுவது எனக்கு இருக்கிறது, கீழ்ப்படியாத காரியங்கள் எனக்குள் இருக்கிறது, வார்த்தை மீறி நடக்கிற காரியங்கள் எனக்கு, அநேக மாமிச காரியங்கள் எனக்குள் காணப்படுகிறது. அப்போ எங்கள் வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்படி நீங்களும் உங்களை பாவத்திற்கு, எப்படி இயேசுவை போல் அவர் ஒரே தரம் பாவத்துக்கு மரித்தார் என்று சொல்லப்படுகிறது, அதே போலத்தான் நீங்களும் உங்களை பாவத்துக்கு மரித்தவர்களாகவும் சொல்லப்படுற. அப்போ பாவத்துக்கு நான் மரிக்க வேணும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அவர் நமக்காக ஒரே தரம் பாவத்துக்கென்று அவர் மரித்தார். அப்போ நானும் நீங்களும் பாருங்கள், அந்த கிறிஸ்துவின் சிந்தை என்னன்னு சொன்னால், நானும் நீங்களும் பாவத்துக்கு மரிக்க வேண்டும். முதலாவது என்னுடைய இச்சைக்கு நான் மரிக்க வேண்டும், என்னுடைய மாமிசத்தின் செயல்களுக்கு நான் மரிக்க வேண்டும், இந்த பண ஆசைக்கு நான் மரிக்க வேண்டும், உலக மேன்மைக்கு நான் மரிக்க வேண்டும், இந்த பொறாமைக்கு நான் மரிக்க வேண்டும், இந்த ஜாதி பார்ப்பதிலிருந்து நான் மரிக்க வேண்டும். பல காரியத்தை நான் சொல்லிக்கொண்டே போகலாம். அப்போ அந்த காரியங்கள், அப்போ நம்முடைய வாழ்க்கையில் எது தடையாக இருக்கிறதோ, கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு எந்த மாமிச காரியங்கள், எந்த மாமிச செயல்கள் எனக்கு தடையாக இருக்கிறதோ அதற்கு நான் மரிக்க வேண்டும். அதுதான் கிறிஸ்துவின் சிந்தை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். அந்த சிந்தை உங்களுக்கு வரட்டும். முதலாவது பாவத்துக்கு நான் மரித்து, அதுக்கு பிறகு நான் பார்த்தீங்கன்னா பிழைத்திருக்க வேண்டும். அப்போ நான் கிறிஸ்துவோடு ஒரு புது மனுஷனாக எழுந்திருக்க வேண்டும். எதுக்காகண்டா, தேவனுக்கென்று பிழைக்கிறதுக்காக நான் என்ன செய்யணும் என்றால், நான் எழுந்திருக்க வேணும். அப்போ அதை எப்படி என்றால், கிறிஸ்துவுக்குள் நான் சொல்லப்படுறதான், கர்த்தராய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கலாகவும். அப்போ நான் கிறிஸ்துவை விட்டு நான் பிழைக்க முடியாது. அப்போ நான் பிழைக்க வேணுமென்றால் கிறிஸ்துவுக்குள் தான் நான் பிழைக்க முடியும் தேவனுக்கென்று. அதுதான் வேதம் அடிவாக நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நான் கிறிஸ்தவனாக இருந்தால் நான் தேவனுக்கென்று பிழைக்க முடியாது. அப்போ நான் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அப்போ கிறிஸ்துவுக்குள் வாழ்வதென்றால் உங்களை பார்க்கும்போது
பாருங்க, கிறிஸ்துவை தெரிய வேண்டும். அப்போ இன்றைக்கு உங்களை பார்க்கும் உலகத்தார் உங்களை பார்க்கும்போது எப்படி நீங்கள் மற்றவர்களுக்கு காட்சி அளிக்கிறீங்க? நீங்களாவே காட்சி அளிக்கிறீங்களா? பொய் சொல்லுகிறவராக நீங்கள் காட்சி அளிக்கிறீங்களா? அல்லது மற்றவர்களை ஏமாற்றுகிறவர்களாக காட்சி அளிக்கிறீங்களா? அல்லது வட்டிக்கு கொடுக்கிறவர்களாக காட்சி அளிக்கிறீங்களா? மற்றவர்களை ஏமாற்றி பணம் சம்பாதிக்கிறவர்களாக நீங்கள் காட்சி அளிக்கிறீர்களா? அப்போ உலகம் உங்களை பார்த்து என்ன சாட்சி சொல்லுகிறது? அப்போ கிறிஸ்தவனாக இருந்தால் அது மட்டும் காணாது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்க வேண்டும் என்ற வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். கிறிஸ்தவனாக மரித்தவன் எழுந்திருப்பான் என்று சொல்லப்படவில்லை. அப்போ இன்றைக்கு நானும் நீங்களும் கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருப்பது தான் கிறிஸ்துவின் சிந்தை. அந்த சிந்தை உங்களுக்கு இருக்கா? பாவத்துக்கு நீங்கள் மரித்திருக்கிறீங்களா? இன்னும் பாவம் தான் உங்களை நடத்துகிறதா? பொய் சொல்லி கொண்டிருக்கிறீங்களா? உங்களை தப்பித்து கொள்வதற்காக நீங்கள் பொய் சொல்லுகிறீங்களா? சிந்திச்சு பாருங்க. நாம் அதெல்லாம் சிந்திப்பது இல்லை. இந்த பொய் சொல்வதே பாவம் என்று கூட நான் நினைப்பதில்லை. எல்லாரும் பொய் சொல்கிறாங்க தானே, சின்ன பொய் சொன்னால் தப்பில்லை தானே என்று நாம் நினைக்கிறோம். கர்த்தருடைய பார்வையில் அது பாவம். எப்படி விபச்சாரம் செய்கிறது பாவமோ அதே போலத்தான் பொய் சொல்வதும் பாவம். கர்த்தருக்கு முன்பாக சின்ன பாவம் பெரிய பாவம் என்று வித்தியாசம் இல்லை. பாவம் பாவம்தான். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா, அப்போ கிறிஸ்துவின் சிந்தை என்ன தெரியுமா? பாவத்துக்கு நான் மரிக்க வேண்டும். அப்போ அது முக்கியம். அதுக்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்கிறார், இந்த பாவத்துக்கு மரிக்க. அப்போ அவருடைய பலத்தை, அவருடைய வல்லமை நான் நாட வேண்டும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் பிழைத்திருக்க முடியும். அப்போ என்னுடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவ பேசுகிற விதமாக இருக்கும். என்னுடைய நடத்தை, என்னுடைய சிந்தனை, என்னுடைய செயல்பாடு எல்லாம் கிறிஸ்துவுக்குள் அது இருக்கும். அதான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த சிந்தை தான் கிறிஸ்துவின் சிந்தை. இது நமக்குள் வர வேண்டும். 2 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். அப்போ இதை நீங்கள் மனதில் கொண்டு நீங்கள் கர்த்தரை நோக்கி ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த பாவத்தை மேற்கொள்வதற்கு எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த பாவத்திற்கு நான் மரிக்க கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வருவதாக. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று நான் ஒவ்வொரு நாளும் பிழைத்திருக்க ஆண்டவரே கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு வருவதாக என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், எவ்வளோ காரியத்தை நாம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே எவ்வளோத்தை நாம் கவனிக்க வேண்டும். நாம் எதை பார்க்குறோம்டா, ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போய் வருவது தான் நாம் முக்கியமாக எண்ணுகிறோம். ஸோ அது முக்கியம்தான். ஆனால் அதோடு நிறுத்தக்கூடாது. அன்றாண்ட வாழ்க்கையிலே கிறிஸ்துவோடு நாம் இருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அந்த பேழைக்குள் வாழ வேண்டும். கடந்த முறை நாங்கள் அந்த பேழைக்குள் வாழ வேண்டும். அப்பேழைக்குள் இருந்தால்தான் அந்த அழிவிலே நான் தப்ப முடியும். அப்போ பேழைக்குள் உள்ளாட்டா அந்த ஜலம் என்னை அடித்து விட்டுரும். அதான் நாம் பார்த்தோம் கடந்த முறைக்கு. அப்போ இந்த காரியம் மிக முக்கியம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை எனக்கும் உங்களுக்கும் அது உண்டாகட்டும். ஸோ 10வது காரியம் பார்ப்போம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொல்லி இங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லு. ஸோ 10வது கடைசியாக பாருங்கள், ஏன் இயேசு நிமித்தம் நாம் பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த பாடுகளின் வழியாய் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார்னு சொன்னால், இந்த பாடை நமக்கு கட்டளிடுகிறார். அதனால்தான் இந்த பாடு முக்கியம். ஏன்னா இந்த பாடின் வழியாக நான் போனால் தான் பார்த்தீங்கன்னா, மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷர் இச்சையின்படி பிழைக்காமல். அப்போ இன்றைக்கு உலகத்தில் தான் நாம் இருக்கிறோம். இந்த மாம்சம் இந்த உலகத்துக்குரியது தான். அப்போ இந்த மாம்சம் என்ன செய்யணும்னா, அந்த உலக காரியத்தை இச்சிக்கிறது ஒவ்வொரு நாளும். அதான் மாம்சத்துக்கும் ஆவிக்கும் விரோதமாக போராட்டம் உண்டு இச்சிக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கலாத்தியரில். அப்போ நாம் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நாம் அதிகமாக இடம் கொடுக்குறோமோ அதுதான் நம்மை நடத்தும். அப்போ அதனால தான் இங்கே நாங்கள் பார்க்குறோம். அப்போ இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும், அப்போ எவ்வளோ காலம் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தருக்கு தான் தெரியும். நம்முடைய காலம் இந்த பூமியிலே எவ்வளோ காலம் இருக்கிறோம் என்று சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த காலம் வரைக்கும் அப்போ மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல், இன்றைக்கு உலகத்தை அவருக்கு கவனித்து பாருங்கள். எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இச்சையினாலே நடத்தப்படுகிறார்கள். அதாங்க 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது,
பிசாசு இச்சம்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து கண்ணிலிருந்து நீங்கத்தக்கதாக அவர்களுக்கு சாந்தமாக உபதேசிக்க வேணும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. அப்போ இன்றைக்கு பாருங்க, உலக மனிதர்களும் கூட, கிறிஸ்துவை அறிந்தவர்களும் கூட அவனுடைய அதாவது இச்சம்படி, பிசாசு இச்சம்படி செய்ய அவனாலே பிடிப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அநேக கிறிஸ்தவர்களுக்கு நான் இந்த இச்சையினாலே பிடிப்பட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களுக்கு தெரியவில்லை. பிசாசு இச்சையின்படி நான் நடத்தப்படுகிறேன் என்று சொல்லி இன்று அநேகருக்கு தெரியவில்லை. அந்த கண்ணியில் இருக்கிறார்கள், மாட்டுப்பட்டு இருக்கிறார்கள், அதனால் அவங்களுக்கு தெரியல. அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா, அப்போ அதனால தான் அந்த பாடின் வழியாக ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஏனென்றால் மனுஷரோட இச்சைகளின்படி பிழைக்காமல் இருக்கிறதுக்காக. அப்போ மனுஷரோட இச்சையின்படி நான் பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கத்தக்கதாக. அப்போ இந்த பூமியிலே வந்து நீங்கள் தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டும். அப்போ தான் இயேசு நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டினார். பிதாவை சித்தம் செய்வது என்னுடைய போஜனமாக இருக்குன்னு சொல்லி அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா முழுவதும் அவர் பிதாவை சித்தம் தான் செய்தார். அப்போ இன்றைக்கு நீங்களும் வந்து இயேசுவை போல பிதாவை சித்தத்தின்படி நாம் பிழைக்க வேண்டும். அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் நான் செய்ய வேண்டும். எல்லா காரியத்தையும் என்னுடைய ஜெபத்திலே பார்த்தீங்கன்னா அவருடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க வேண்டும். என்று ஊழியத்திலே அவருடைய சித்தத்தின்படி நான் ஊழியம் செய்ய வேண்டும். ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை முழுவதும் அவருடைய சித்தத்தின்படி நான் செய்ய வேண்டும். அதற்காகத்தான் பார்த்தீங்கன்னா இந்த பாடின் வழியாக என்னை நடத்துகிறார். அப்போ இந்த பாடு இல்லாட்டா பாருங்கள், இந்த உலக காரியத்துக்கு நான் பிழைப்பேன் சொல்லப்பட்டிருக்கு. மாம்சத்திற்கும் காலம் வரைக்கும் மனுஷரோட இறைச்சிகளின்படி பிழைக்காமல். அப்போ அந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன். அப்போ அந்த மாம்சம் என்ன செய்யும்டா, இச்சையின்படி என்னை நடத்த பார்க்கும். அதனால தான் அதை நான் இச்சையின்படி நடக்காதபடிக்கு கர்த்தர் என்னை பாடுகளின் வழியாக என்னை நடத்துகிறார். அப்போ அந்த பாடின் வழியாக நான் போகும்போது அங்கே சொல்லப்பட்டபடி பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி நான் பிழைப்பேன் அது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டாவது வந்து தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறபடியால் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்கள், பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். அப்போ அதான் முக்கியம். அப்போ அதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார், இந்த பாடின் வழியாக நம்மை நடத்துகிறார். ஸோ ஒரு வசனத்தை உங்களை நான் காட்ட விரும்புகிறேன். 1 பேதுரு 4:19 நாம் வாசிப்போம். ஆகியால் தேவனுடைய சித்தத்தின்படி பாட அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகிய அவருக்கு கொடுக்க கடவர்கள். அப்போ நாங்கள் இந்த பாடின் வழியாக நாங்கள் போகிறபடியினால் நாம் என்ன செய்வோம் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்றால், பாருங்கள், தேவனுடைய சித்தத்தின்படி தான் நாங்கள் பாட அனுபவிக்கிறோம் என்று அவர் தான் நமக்கு அனுமதித்தார். அப்போ அவருடைய சித்தத்தின்படி நான் பாட அனுபவிக்கிறேன். அப்போ நான் என்ன செய்வேன் பாருங்கள், அந்த பாடின் வழியாக நான் போகிறபடியால் நன்மை செய்கிறவளாய் தங்கள் ஆத்துமாக்களை என்ன செய்யணுமா, உண்மை உள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போ நான் பாடும் வழியாக நான் போகிறேன்னா அப்போ என்னுடைய ஆத்மாவை நான் அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி இதோ நான் பாடு அனுபவிக்கிறேன். ஆகவே கர்த்தர் நீர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தின அந்த நன்மைகள், அந்த ஆவிக்குரிய அந்த செழிப்பு, ஆண்டவர் அந்த ஆவிக்குரிய ஆண்டவரை அந்த ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரித்து கொள்ளும்படியாக ஆண்டவரை நான் நன்மை செய்ய, இந்த உலகத்திலே உம்மை போல நான் நன்மை செய்கிறவனாய் இந்த உலகத்திலே நான் வாழ ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நான் செய்ய ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்வீர்னு சொல்லி என்னுடைய ஆத்துமாவை, என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவர் உம்முடைய கருத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். அப்போ இந்த வார்த்தை வைத்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பாட அனுபவிக்கிற ஆண்டவரே, என்னை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன ஒப்பு கொடுக்க வேண்டும். அதான் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. முதலாவது தேவனுடைய சித்தத்தின்படி நான் பாட அனுபவிக்கிறபடியால் தேவன் எதிர்பார்க்கிற நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படும். அதான் நாம் ஆண்ட சித்தத்தின்படி என்ன பாட அனுபவிக்க செய்கிறபடியால் கர்த்தர் என்னிடத்தில் என்ன நன்மை எதிர்பார்க்கிறாரோ அது எனக்குள் காணப்படும். ரெண்டாவது, என்னுடைய ஆத்துமாவை உண்மையுள்ள சிருஷ்டி கர்த்தாவாகி அவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்க என்னால் முடியும். அதான் இந்த 2 காரியத்தை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த பாடுகளின் வழியாய் நான் போகாவிட்டால், முதலாவது பாருங்கள், தேவன் எதிர்பார்க்கிற நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. அப்போ அதான் அந்த பாடு வழியாக நான் போகுவது எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அடுத்தது பாருங்கள், நான் எதிர்பார்க்கிற நன்மையும் படி தான் நான் செய்வேன், அதான் சொல்லப்படுகிறது. அப்போ தேவன் எதிர்பார்க்கிற நன்மை என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படாது. நான் பாடும் வழியாக போனால் நான் எதிர்பார்க்குற நன்மையை படி தான் நான் என்னுடைய வாழ்க்கையை நான் செய்வேன். இன்றைக்கு பாருங்கள், நாம் நினைக்கிற ஒரு நன்மை இருக்குது, தேவன் என்னிடத்தில் எதிர்பார்க்குற நன்மை இருக்கிறது.
அப்போ நாம் நினைக்கிற நன்மைப்படி வாழ்வதல்ல, கர்த்தர் என்னிடத்தில் என்ன நன்மை எதிர்பார்க்கிறாரோ அந்த நன்மையை நான் அந்த பூமியிலே செய்ய வேண்டும். அப்போ அதுக்காகத்தான் ஆண்டவர் இந்த பாடை பயன்படுத்துகிறார். அப்போ நான் பாட அனுபவிக்காட்டால் கர்த்தர் வந்து அந்த பாடை எனக்கு அனுமதிக்கும் போது அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் அதை விட்டு நான் விலகி ஓடினால், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்னுடைய ஆத்மாவை தேவனுக்கு ஒப்பு கொடுக்காமல் உலகத்துக்கு நான் ஒப்பு கொடுப்பேன். அப்போ உலகத்துக்கு என்னுடைய ஆத்மாவை ஒப்பு கொடுத்தால் என்னுடைய ஆத்மா தொய்ந்து போகும். என்னுடைய ஆத்மா பாருங்கள் கரைப்பட்டு போய்விடும். என்னுடைய ஆத்மா பார்த்தீங்கன்னா சிதறப்பட்ட நிலைமையில் நான் காணப்படுவேன். அதான் மைண்ட் பிரச்சனை என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பாடுகளுக்கு நான் விட்டு கொடுக்காட்டா இந்த காரியங்கள் தான் வாழ்க்கையிலே நடக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா 2வது ஆண்டு என்ன சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. இப்போ நாங்கள் பார்த்தோமே இந்த உபத்திரவம் நமக்கு உண்டென்று அவர் உறுதியாக சொல்லுகிறார் என்று சொல்லி இயேசுப்பா உறுதியாக சொல்லுகிறார். உங்களுக்கு உபத்திரம் வரலாம்னு சொல்ல இல்லை, உங்களுக்கு உபத்திரம் சில நேரம் வரலாம்னு சொல்ல இல்லை, உங்களுக்கு உபத்திரம் உண்டு. அவருக்கு தெரியும் அந்த வழியால் போனால்தான் நாம் தப்ப முடியும். அதனால தான் அவர் உறுதியாக சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி போட்டு அதான் பாருங்கள் அடுத்து 2வது சொல்லுகிறார் என்னென்றா, திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லி. அப்போ இது பாரு, இதெல்லாம் நமக்கு திடனை தருகிறது என்றால் நான் அந்த பாடு ஏன் முக்கியம் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 10 காரியங்கள் நாங்கள் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவன் ஏன் இந்த பாடை அனுமதிக்கிறார் என்று சொல்லி, அதால் வருகிற நன்மைகள் என்னென்று சொல்லி, அதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வருகிறது, கர்த்தர் எதிர்பார்க்குற நன்மை எனக்குள் வருகிறது. ஸோ பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அப்போ இந்த பாடின் வழியாக என்னுடைய விசுவாசம் பார்த்திங்கன்னா வர்த்திக்க பண்ணப்படுகிறது, என்னுடைய ரட்சிப்பு பார்த்திங்கன்னா பூரணப்படுத்தப்படுகிறது. அதுக்கெல்லாம் கர்த்தர் பயன்படுத்துகிற ஆயுதம் என்னென்றால் இந்த பாடு, இந்த உபத்திரவம். அதனால தான் பார்த்திங்கன்னா நாங்கள் பலவிதமான பாடுகள் வழியாக நாங்கள் போய்கொண்டிருக்கலாம். கர்த்தர் நம்மை பார்த்து தான் சொல்லுகிறார் திடம் கொள்ளுங்கள் என்று சொல்லி. இதெல்லாம் நன்மைக்காகத்தான் கர்த்தர் வந்து நமக்கு இது அனுமதிக்கிறார். அப்போ வேதத்தை பாருங்கள், பல பேருக்கு திடங்கொள்ளென்ற வார்த்தையை பயன்படுத்தினார். பாருங்கள், திமிர்வாதக்காரனை பார்த்து அவர் சொல்லுகிறார், அது மத்தேயு 9:2 நீங்கள் வாசிக்க முடியும். மகனே திடங்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லி அங்கே இயேசு சொல்லுகிறத நாங்கள் பார்க்கிறோம். பாருங்கள், திடங்கொள் என்ற வார்த்தை ஆண்டவர் வந்து பல இடங்களில் பயன்படுத்தி இருக்கிறார். அவர் இன்னொரு இடத்திலும் பயன்படுத்தினார். பார்த்தீங்கன்னா அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, அவளை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறாருண்டா, மத்தேயு 9:22 பார்க்கும்போது, மகளே திடங்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அங்கே ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார். அப்போ பாடுங்க வழியாக போகிறவர்களுக்குத்தான் இந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு அது பெருமதியாக இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா பாடு வழியாக போகாதவர்கள் பாருங்கள், அவர்களுக்கு இந்த திடங்கொள்னு சொல்லும் போது அது ஒரு சும்மா ஒரு வார்த்தையாக தான் இருக்கும். அது சும்மா ஒரு வார்த்தை என்று. ஆனால் அந்த உண்மையாக அந்த பாடின் வழியாக, நெருக்கத்தின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக, துன்பத்தின் வழியாக போகும்போது அந்த திடங்கொள் அந்த வார்த்தை நமக்கு ஒரு பலத்தை தரும், நம்மை ஒரு தைரியப்படுத்தும், நம்மை திடப்படுத்தும் அந்த வார்த்தை. பாருங்கள், இதுதான் அந்த அவர்களுக்கு அது அந்த நேரம் இருந்தேன்னு அவங்க அந்த வழியாக பாடுபட்டாங்க. பாருங்கள், அந்த திமிர்வாதக்காரன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அந்த பாருங்கள் அப்படியே படுக்கையாக கிடந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னான், திடங்கோள், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அந்த வார்த்தை தான் அவனை என்ன செய்து எழுந்திருக்க வைத்தது. அதையே பார்த்தீங்க அந்த பெரும்பாடு ஸ்திரி பாருங்கள், 12 வருஷம் பார்த்தீங்க அவருக்கு பாடு. அதான் பெரும்பாடுள்ள ஸ்திரி, சும்மா பாடியில் பெரும்பாடு. அந்த பாடு பார்த்தீங்கன்னா அந்த வழியாக போனால் அவளுக்கு தான் தெரியும் அந்த பாடு, மற்றவர்களுக்கு தெரியாது. ஆனால் அவளுக்கு தான் அந்த வார்த்தை திடங்கொள் மகளேன்னு சொன்னது தான் பாருங்கள், அவளுக்கு அந்த வார்த்தை வந்து விலையேற பெற்ற வார்த்தையாக இருந்தது. அப்போ இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து அந்த பாடுகள் வழியாக, கர்த்தர் நமக்கு நியமித்த அந்த பாடுகள் வழியாக போகிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், திடங்கொள் மகளே, திடங்கொள் மகனே என்று சொல்லி. அப்போ மற்றவர்களுக்கு அந்த வார்த்தை அவங்களுக்கு பெருமதியாக இருக்காது. அதான் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில் நல்ல ஒரு வார்த்தை இருக்கிறது. 15:23 நாங்கள் வாசிக்க முடியும். பாருங்கள், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி இங்கே பார்க்குறோம். பாருங்கள், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது பாருங்கள். அப்போ கர்த்தர் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறார் திடங்கொள்ளுங்கள்னு சொல்லி. பாருங்கள், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடங்கொள்ளுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஆழமாக இந்த வார்த்தை நாம் தியானித்திருக்கிறோம். கர்த்தர் ஏன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று உறுதியாக சொன்னார்ன்னு சொல்லி இப்போ நமக்கு தெரிகிறது. ஸோ அந்த வார்த்தை பல தடவை வாசிச்சிருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொல்லி நாம் பல தடவை வாசிச்சிருக்கிறோம். ஆனால் உண்மையான கருத்து இப்போ நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம்.
பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு அந்த வார்த்தை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு சொல்லி இப்போ நமக்கு தெரியும். ஏன் அந்த உபத்திரம் எங்களுக்கு உண்டுன்னு சொல்லி, ஏன் இந்த வழியாக நம்மை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நடத்துகிறார் என்று சொல்லி இப்போ நாம் அறிந்து கொண்டோம். என்ற 10 காரியத்தை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையில் இந்த பாடின் வழியாக வருகிற அந்த நன்மைகள், அந்த பாடின் வழியாக நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த வளர்ச்சி, அந்த பாடின் வழியாக வரும்போது என்னுடைய விசுவாசம் உறுதியாக்கப்படுகிறதை நாங்கள் பார்க்கும்போது, என்னுடைய ரட்சிப்பு பார்த்திங்கன்னா பூரணப்படுகிறதை நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள், நல்லது. அதான் நான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் அந்த உபத்திரம் வழியாக போனது நல்லதுன்னு அவர் சொல்லுகிறார். நான் உபத்திரப்பட்டது நல்லது, அதனால் தேவனுடைய பிரமாணங்களை கைக்கொள்ள எனக்கு உதவி செய்ததுன்னு சொல்லி. அப்போ அந்த உபத்திரம் தான் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ள உதவி செய்தது. மற்றபடி அவன் கை கொண்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதில் தான் நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த வழியாய் போகிறவர்களுக்கு திடம் கொள்ளுங்கள் என்ற வார்த்தை தான் உண்மையாக அவர்களுக்கு அந்த நேரத்தில் அவர்களுக்கு அது திடம் கொடுக்கும். ஸோ இதுதான் முக்கியமான வார்த்தை. ஸோ இந்த காரியத்தை கவனமாக நீங்கள் எடுங்கள். கவனமாய் இந்த வார்த்தையை நீங்கள் வடிவாக கேட்டு இந்த வார்த்தையின்படி உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ நாங்கள் கடைசி காலத்தை நாம் இருக்கிறோம். கர்த்தருடைய ரகசிய வருகை எப்போ நடக்கும்னு நமக்கு தெரியாதுண்டா, அது நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் நாம் இருக்கிறோம். பாருங்கள், உலகத்தில் நடக்கிற காரியங்களை நாங்கள் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. பாருங்கள், வேதத்தை சொன்ன காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு வருகிறது. அப்போ நானும் நீங்களும் நம்முடைய மணவாளனை சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோம். அப்போ நாம் கவனமாக இருந்தால்தான், ஆயத்தமாக இருந்தால்தான் இயேசுவின் வருகை நமக்கு ஒரு திருடன் வருவது போல் இருக்காது. ஆயத்தம் இல்லாதவர்களுக்குத்தான் இயேசுவின் வருகை ஒரு திருடன் வருவது போல் இருக்கும். அப்போ அதை நான் தப்புவதற்காகத்தான் கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால் தன் மணவாட்டி சபையை அலங்கரிக்க விரும்புகிறார் என்றால் தான் யோவேல் 2ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது. மணவாளன் தன் அறையை விட்டும் மணவாட்டி தன் மறைவை விட்டும் புறப்படுவார்களாக. அப்போ 2 பேரும் ஒரடியாக புறப்படுவார்களாக. அப்போ பாருங்கள், மணவாட்டி தன் மறைவிலிருந்து எப்போ புறப்படுவாள் என்றால் அவர் ஆயத்தமாக இருந்தால் தான் புறப்படுவாள் மணவாளனை சந்திக்க. ஆயத்தம் இல்லாட்டா என்னென்று மணவாளனுக்கு முன்பாக அவள் நிற்க போகிறாள்? ஆயத்தம் இல்லையே. அப்போ அவள் ரெடியாக இருந்தால் தான். அப்போ என்ன அர்த்தம்? 2 பேரும் ஒரடியாக புறப்படுகிறாங்க. அப்போ இவள் ரெடியாக இருக்கிறா. மணவாளன் எப்போ வருவார் என்று ரெடியாக இருக்கிறா. அப்போ தான் அவள் மேக்கப் பண்ணி, அப்போ தான் குளித்து, அப்போ தான் உடுப்பெல்லாம் போட்டு, நகைகளெல்லாம் போட்டு ரெடியாக அவள் ரெடியாக இருக்கிறா. அப்போ அந்த சத்தம் வரும்போது 2 பேரும் ஒரடியாக புறப்படுறாங்க. இயேசு மத்தியமானத்து நிற்பார், மணவாட்டி எதிர்கொண்டு போவா. அதான் 2 பேர் ஒரடியாக புறப்படுவார்களாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதற்கு நான் எப்பயும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ தான் சபையானது எப்படியாம் கரை திரை பிழையற்ற பரிசுத்தமுள்ள மகிமையுள்ள சபையாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்போ நான் எவ்வளவு நாம் கவனிக்க வேண்டும் என்று பாருங்கள். நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒரு சிம்பிளாக நினைக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போவோம்னு சொல்லி எல்லாரும் அந்த டைமுக்கு போயிட்டு எல்லாம் கையெல்லாம் உயர்த்தி ஆராதிச்சுட்டு கர்த்தர் நல்ல ஸ்தோத்திரம் அல்லேலூயான்னு சொல்லி போட்டுட்டு ஆமீன் என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி போட்டுட்டு நாம் வீட்டை போட்டு இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற உலக வாழ்க்கை தான், உலக காரியங்கள், அந்த உலக காரியங்களும் பின்னா போய் கொண்டோம். அப்போ எப்போ நாம் ஆயத்தப்படும்? எப்போ கரை இல்லாமல் இருப்பது? எப்போ நான் திரை இல்லாமல் இருக்கிறது? எப்போ நான் பரிசுத்தமாவது? அப்போ இருக்கிற இந்த காலத்தில் தான் அதை நான் செய்ய முடியும். நான் தனி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போனால் நான் பரிசுத்தமாக முடியாது. நான் அன்றாண்ட வாழ்க்கையில் நான் என்னை பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் பரிசோதித்து பார்க்க. ஏன்னா நான் பல தடவை நாம் தவறுவோம். அதான் விழுந்து எழும்பி கொண்டிருக்கிறோம். அப்போ நாம் சரியாக நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். இயேசுவின் இரத்தத்தாலே நாம் கழுவப்பட வேண்டும். அதெல்லாம் கர்த்தர் நமக்கு சான்ஸ் தந்து கொண்டிருக்கிறார். அப்போ அதை நாம் மிஸ் பண்ணக்கூடாது. கர்த்தர் தருகிற தருணங்களை நாம் தவறவிடக்கூடாது. நாம் அதை நமக்கென்று நாம் எடுத்து நாம் ஆயத்தப்படுத்துவோம். ஆகவே இயேசுக்கு சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஆகவே நீங்கள் ஆயத்தப்படுவோம். அப்போ அவன் வரும்போது பார்த்தீங்கன்னா அவனுடைய கிரியை கேட்ட பலன் என்னோடு கூட வருகிறதுன்னு சொல்லப்படுகிற. அப்போ அவனுடைய கிரியை கேட்ட பலன். அப்போ என்னுடைய கிரியை எதை நோக்கி இருக்கிறது? தான் கடந்த முறை பார்த்து உங்கள் கிரியை எதை நோக்கி இருக்கிறது? அழிஞ்சு போகிற போஜனத்துக்காக இருக்கிறதா, அல்லது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்துக்காக இருக்கா? அப்போ நீங்களே சிந்திச்சு பாருங்கள். மாரநாதா, இயேசு சீக்கிரமாக வருகிறார். அடுத்த முறை எங்களை அமர்ந்து நான் சந்திக்கிறேன்.